ஸோ இப்போ கரண்டாகவே நிறைய இடத்துல டீமான் ஸ்லேயர் அப்படின்னு சொல்லிட்டு டீமான் ஸ்லேயர் பேர் எங்கேருந்து ஓஞ்சிருக்கும் எல்லா பக்கமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அப்படிப்பட்ட டீமான் ஸ்லேயர் ஜப்பான் மட்டும் இல்லாமல் உலகம் ஃபுல்லாக வந்து தூக்கி போட்டு மெதிச்சுட்டு இருக்கான் அப்படின்றது சொல்லி தான் ஆகணுமே. ஸோ அப்படி ஒரு நாளே செஞ்ச டீமான் ஸ்லேயரோட சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட இது ஜப்பானுக்காக போடுறேன். மேபி ஜப்பானில் இருக்கும்ல ஸ்டில் வந்து தமிழ்நாட்டில் மேபி இந்த வீடியோ ஓரளவுக்கு போச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில் இந்த வீடியோ ரிலீஸ் ஆகும் போதும் வந்து போடுவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த வீடியோ நல்லா போனோம். டீமான் ஸ்லேயர் வீடியோ போட நக்கிட்டு போயிடுது. சப்ஸ்கிரைப்னா பண்ணி லைக்னா பண்ணி ஷேர்னா பண்ணுங்க கைஸ். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவை நான் முசானுக்கு சமர்ப்பிக்கிறேன். முசான் பேர் சொன்னதுனால இந்த வீடியோ ஹைப் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம். ஓகேவா? ஸோ எனிவே சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அப்போ நான் உனக்கு வீடியோக்கு போகலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இன்ஃபினிட்டி கேஸ்டல் படத்தை பற்றி ஆரம்பிச்சலாம். இன்ஃபினிட்டி கேஸ்டல் படத்தை பற்றி என்ன ப்ரோ சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் பார்க்க போகிற இனிமேல் ஐ திங்க் செப்டம்பர் 12 வந்து இன்ஃபினிட்டி கேஸ்டல் படம் ரிலீஸ் ஆக போகுது தெரியுமா? ஸோ அந்த படமும் சரி இப்போதைக்கு ஜப்பான் வந்து கரண்டாக ஓட்டு தெரியுமா? அந்த படமும் சரி கிட்டத்தட்ட இந்த படத்தை மேக் பண்ணுறதுக்கு 3.5 இயர்ஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஸோ இந்த விஷயத்தை நம்ம தமிழில் சொல்ல போனால் கிட்டத்தட்ட 3.5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றது சொல்லிருக்கானுங்க. இந்த விஷயத்தை கேட்கும் போது அப்போ இவ்வளோ நாள் சோழர்களின் கட்டின கதையே கம்பி தான் போல அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இப்போதைக்கு உஃபோர்டபிள் பண்ண ஐ திங்க் அனிமே அளவுக்கு எந்த அனிமே ஸ்டுடியோவும் பண்ணல, எந்த அனிமேஷன்ஸும் அவ்வளோ அனிமேவுமே இல்லை. இவனுக்கு கிட்டத்தட்ட வந்து 2.25 hours அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட நான் ஒரு 6 எபிசோட்ஸ் ஒரு 7 எபிசோட்ஸ் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இப்படி 7 எபிசோடு எடுத்தாலுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு எபிசோடுக்கு 5 6 7 மாதம் தான் திங்க் வந்து அவ்வளோதான் எஃபர்ட்டே போட்டிருக்கானுங்க ஒரு எபிசோடுக்கு. அப்போ சோழர் வில்லிங்க நாங்கள் ஒரு எபிசோடு முடிக்கவே 10 மாதம் 9 மாதம் ஆகும் அப்படின்னு கம்மி காட்டுறானுங்க. அப்படின்னு கேட்கும்போது அப்போ சோழர் பெரிய கம்மி தான் காதை காட்டுறாங்க போல அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா வந்து சோழர் வில்லிங்கில் மேபி டிமாஸ் இருக்கிற பாதி அனிமேஷன்ஸ் கூட சோழர் இல்லை அப்படின்றது நம்ம சொல்லி தான் ஆகணுமே. மேபி நீங்கள் சொல்லலாம் ப்ரோ. ஸோ ஐ திங்க் ஜின்ஹூ வரும்போது மேலே ஆறா பறக்குது ப்ரோ, பவர் தான் தெரிக்குது ப்ரோ அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் கடைசியாக அந்த எறும்பு கூட எப்படி அந்த ஹேண்டு கூட எப்படி சண்டை போட்டு வச்சிருப்பானுங்க அப்படின்றத சூப்பராக செஞ்சு விட்டுருப்பானுங்க அந்த ஸ்டுடியோ. ஸோ அதனாலேயே சோழர் வில்லிங் சொன்னது போய் அப்படின்றத கூட்டுற இந்த இடத்துல அழகாத்தி வைக்கலாம். ஸோ அந்த சேம் டைமில் வந்து பேக் டு த கண்ட டிமாஸ்டர் பற்றி பேச போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3.5 வருஷம் இருக்கும் ஒரு படம் எடுக்கவே. ஸோ அப்படியே பார்த்தா இதுக்கப்புறம் 2027 2029 அப்படின்னு சொல்லிட்டு 2 படம் ரிலீஸ் பண்ண போறானுங்க. அதுவும் எத்தனை வருஷம் ஐ திங்க் வந்து மேக் பண்ண போறானுங்க ரிலீஸ் பண்ண போறானுங்க அப்படின்னு சுத்தமாக தெரியல. பட் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறது தெரியுமா? இதே நீங்கள் வீடியோ பார்க்குற நேரத்திலுமே வந்து உஃபோர்டபிள் டீமான் ஸ்லேயரை குக் பண்ணுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. பரவாயில்ல, அனிமேஷன்ஸும் போட்டு தகரானுங்க, ஃபேன்ஸையும் போட்டு தகரானுங்க, கூஸ் பம்ஸையும் போட்டு தகரானுங்க, எல்லாத்தையும் போட்டு தகரானுங்கடாப்பா. இதுலேயும் என்ன சிரிப்புனா இது வரையும் ஜப்பானில் டீமான் ஸ்லேயர் பண்ண ரெக்கார்டை டீமான் ஸ்லேயர் தான் அச்சு உடச்சதாமா. அது வந்து அடுத்து சொல்ல வர என்னன்னு. ஸோ கிட்டத்தட்ட அந்த படத்தை எடுத்து முடிக்கவே 3.5 வருஷம் ஆயிருக்கு அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து டீமான் ஸ்லேயர் ஃபேன்ஸை பற்றி பேசியே ஆகணும். எதுக்கு ப்ரோ ஃபேன்ஸை பற்றி பேசி ஆகணும் அப்படின்னு கேட்டா ஸோ மேபி ஒரு தியேட்டரில் காலைல ஃபுல்லா இருக்கலாம், இல்ல வந்து மேபி நைட் ஷோனா ஃபுல்லா இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஆனா நம்ம இங்க எப்படி தலை படம் தளபதி படத்தை வச்சு கொண்டாடுறோமோ அதே மாதிரி டீமான் ஸ்லேயர் படத்தை வச்சு கொண்டாடுறானுங்க ஜப்பான்ல. எந்த அளவு ப்ரோ அப்படின்னு கேட்டா கிட்டத்தட்ட வந்து காலையில இருந்து நைட்ல இருந்து நடு நேரம் 2 மணி ஆனாலுமே கூட்டம் ஃபுல்லா இருக்குதாமா, ஹவுஸ் ஃபுல்லு. இத்தனைக்கும் டிக்கெட் ரிலீஸ் பண்ண 10 நிமிஷத்துல இருந்து எல்லா டிக்கெட்டுமே காலி ஆயிடுச்சாமா. ஸோ இந்த விஷயத்தை கேட்கும் போது நானே பயந்தேன். மேபி செப்டம்பர் மாசம் நம்ம இந்தியாவில் வரப்போது மேபி வந்து எத்திங்க ஒரு ஏரியாவில் ஒரு டிக்கெட் பிரைஸ் ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ 200 ரூபா கொடுத்து போற அளவுக்கு ஒட்டகம் ஒன்றும் பழகல, ஒட்டகமே 60 ரூபாய் டிக்கெட் தான் கொடுத்து போவான். ஸோ 10 நிமிஷத்துல அங்க புக் ஆகிறத பார்த்து எங்க இவனுக்கு புக் பண்ணி தொலைச்சிருவானுங்களோ அப்படின்ற மாதிரி எனக்குமே பயம் வந்துச்சு. ஏன்னா இப்போ வச்சு தற்போதே கைஜு ரிலீஸ் பண்ணானுங்க, கைஜு படம் ரிலீஸ் பண்ணானுங்க. அது படம் ஓடிச்சா இல்லையா, அதோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் எதுவுமே தெரியல. ஸோ அது மாதிரி டிமாஸ்டர் மூவி வரும். ஸோ வந்து நம்ம பொறுமையாக பார்த்துட்டு ஐ திங்க் ரிவ்யூனா சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா இவனுங்களுக்கு ஹைப்னா பார்த்தா அவ்வளோதான் போல. நம்ம நாட்டிலாம் பார்த்தா 10 நிமிஷம் 5 நிமிஷம் டிக்கெட் காலியாயிடும் போல, அந்த அளவுக்கு இருக்குது போல. ஸோ ஜப்பானில் அப்படி ஓடுறதுனால நானும் கொஞ்சம் வேகமாக டிக்கெட் புக் பண்ணுற வேலையும் பார்க்கணும் போலடா. அதுவும் 60 ரூபாய் டிக்கெட் இருக்குமான்னு தெரியல. அது ஒரு பெரிய தலைவலி. அதிக என்னத்த சொல்கிறது எனக்கே தெரியல. ஸோ நம்ம இப்படி பேசுகிற நேரத்தில் ஜப்பானில் வந்து இந்த படத்தை வச்சு கொண்டாண்டுக்கிட்டாங்களாமா, எவனும் தூங்கவே மாட்டானாமா. எல்லாரும் கச்சிஃப்னா எடுத்துன்னு போங்க அப்படின்னு சொல்கிறாங்களாமா. கச்சிஃப் எதுக்கு? நம்ம ஷினோபுக்காக தான் கச்சிஃபே எடுத்துன்னு போகிற மாதிரி இருக்கும். நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல. ஸோ வந்து எனிவே நீங்கள் போகிற மாதிரி கூட கச்சிஃப் எடுத்துன்னு போங்கடா. ஏன்னா வந்து நம்ம அக்காவை போட்டு தள்ளுறாங்கடா, கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்கு. ஸ்டில் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? ஸோ அந்த சேம் டைமில் ப்ரோ யாருமே தூங்கலையா ப்ரோ அப்படின்னு கேட்காதீங்களா. ஏன்னா வந்து நானும் ஜப்பான்ல பார்த்துட்டு வரல, அப்டேட்ல அப்படி தான் சொல்லிருக்கானுங்க. யாருமே தூங்கல, ஒரு சீன் கூட தூக்கம் வரல அப்படின்னு சொல்லிருக்கானுங்க. ஐ திங்க் அனிமே பொறுத்தவரை தெரியாதுல, ஒரு சீன்லையும் வந்து திங்க் பாயிண்ட்ஸ் இருக்கும். இன்ஃபினிட்டி கேஸ்ல கும்பலா விழுறானுங்க, கும்பலா விழுவும் போது என்ன அவனுக்கு தூக்கம் வருமாடா, அடுத்தது என்ன அப்படின்ற படம் யோசிக்க தோணும். ஸோ ஸ்டில் அதெல்லாம் நம்பலாம், ஓகேவா? ஸோ எனிவே படம் எடுக்க வருஷமாச்சு, அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆகி ஃபேனும் பார்த்துட்டாங்க. சரி ஓகே, ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சாங்களா ப்ரோ, எவ்வளோ ப்ரோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்
கலெக்ஷன் அப்படின்னு கேட்டா சோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பொறுத்தவரையுமே வந்து 3 நாள்ல 1 பில்லியன் ஆச்சு, ஒரே நாள்ல 1 பில்லியன் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தானுங்க. உடனே என்னடா சொல்றீங்க, ஒரே நாள்ல 1 பில்லியன் ஆச்சா 3 நாள்ல 1 பில்லியன் அடிக்கிச்சா அப்படின்னு கேட்கும்போது ஏன்னா நீங்க இவ்வளவு நாள் சொல்றீங்க, அப்ப ஜாக் ஸ்பேரோ மேபி பைரட் ஆஃப் தி கரீபியன்ஸ் அதுக்கப்புறம் வந்து மார்வல் சும்மா பண்ண மாதிரி திங்க் அவ்வளவு யோசித்தானுங்க. அப்புறமா தான் சொல்றானுங்க அது வந்து 1 பில்லியன் என்னப்பா அமெரிக்கன் வரிசையில வந்து அது வெறும் மில்லியன் கணக்கு தான் திங்கிடப்படுது. சோ அப்படி கணக்கு வச்சா கிட்டத்தட்ட வந்து 3 நாள்ல 40 மில்லியன் ஓடு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. சோ இந்தியன் மதிப்பை பொறுத்தவரையுமே வந்து 10 லட்சம்னா மேபி 1 மில்லியன். சோ அப்படி 40 மில்லியனா கவுண்ட் பண்ணிக்கோங்கடா ஓகேவா. ஏன்னா வந்து நான் கொஞ்சம் மேக்ஸ்ல கொஞ்சம் வீக், பட் நான் போன கணக்கு பொறுத்தவரை வந்து கிட்டத்தட்ட 2-3 கோடிக்கு மேல போயிருச்சு அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸ்டில் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க ஓகேவா. சோ உடனே வந்து பில்லியன் வச்சிருச்சு, பில்லியனை தாண்டி போதும் நினைச்சுக்காதீங்க. அதெல்லாம் வந்து மேபி அமெரிக்கன் எண்ணில் வந்து நம்ம நாட்டு மதிப்பு இருக்குல்ல, ஸோ அதே மாதிரி அவங்க நாட்டு மதிப்பில் பில்லியன் எண்ணில் போயிருக்கு. நான் ஐ திங்க் வந்து நம்ம வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது யூஎஸ் டாலரில் எடுக்கும்போது அது வந்து ஐ திங்க் மில்லியனில் தான் இருக்குது ஓகேவா. பட் என்னத்தான் வந்து மில்லியன் இருந்தாலுமே 2 சம்பவத்தை பண்ணிருக்கேன். அதில் ஃபர்ஸ்ட் சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா முசான் ட்ரெயின் தெரியும்ல. ஸோ டீமான் ஸ்டைல்லே வந்து முசான் ட்ரெயின் சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று வந்திருக்கும். ஸோ அந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸனே முடிச்சு போட்டிருக்கானா இந்த படம். ஸோ டீமான் ஸ்டைல் முசான் ட்ரெயின் பாக்ஸ் ஆஃபீஸை முடிச்சு போட்ட டீமான் ஸ்டைல் இருந்து இன்ஃபினிட்டி கேசல் படமும் வந்திருக்கு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதே சேம் டைம்ல இதுவரையும் வந்து எந்த படமும் கொடுக்காத பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனை நம்ம டீமான் ஸ்டைல் கொடுத்துருக்கு ஜப்பான்ல. அதாவது எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்டுச்சு ஐ திங்க் டீமான் ஸ்டைல் 3 நாள்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்கானுங்க ஓப்பனிஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் ஓகேவா. சோ ஸ்டில் படம் எத்தனை நாள் ஓடுதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் வந்து எவ்வளவு நாள் போகும் மொத்தம் டோட்டல் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் நான் சொல்லல. ஏன்னா வந்து படம் கரண்ட்ல ஓடிட்டு தான் இருக்குது. சோ இப்போ பார்க்கும்போது மேபி 3 நாள் போச்சுல, அந்த 3 நாள்ல வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஏகப்பட்டது அச்சு நொறுக்கிதாமா, ஏகப்பட்ட இசையை வந்து நொறுக்கி தள்ளி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஜப்பான் பக்கம் இருந்து. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேவா. சோ ஸ்டில் வந்து ஒரு 100 நாள் ஓடுதோ, 50 நாள் ஓடுதோ, 40 நாள் ஓடுதோ, இல்லை இங்கே எப்படி டெலிகிராம் யூஸ் பண்றோமோ அதே மாதிரி அங்கே தான் யூஸ் பண்ணி பார்த்தாங்களா அப்படின்றதும் சுத்தமாக தெரியல. ஸோ அதெல்லாம் வந்து நான் கோழித்தோட என்ன அப்படின்றத பார்ப்போம் ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு படியாக இன்ஃபினிட்டி கேஸ்டில் ஒரு படத்தை முடிச்சானுங்க. இதுக்கப்புறம் வரப்போதா அப்படின்னு பார்த்தா எஸ் வரப்போகுது. இதுக்கப்புறம் 2027 ஒன்று 2029 ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கிட்டத்தட்ட 2 படத்தை வந்து இன்னும் ஒரு 4 வருஷம் கலக்குறானுங்க. ஸோ கடைசியாக வர 2 படத்தோட டிமாஸ்டர் முடிச்சு சாப்பிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டில் ஆமாம் எண்ட் ஆகுதாமா 2029 வந்து 3வது படம் வருமா, அந்த 3வது படத்தோட டிமாஸ்டர் எண்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்கானுங்க. ஸோ ஸ்டில் அதுக்கப்புறம் எபிசோட்ஸ் எல்லாம் வராது ஓகேவா. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராச்சும் மங்கா எடிட்டர்ஸ் இருந்தீங்க, யாராச்சும் மங்கா மேபி யாராச்சும் மங்கா படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ டிமாஸ்டர் 136வது எபிசோட்ல கரெக்டா இன்ஃபினிட்டி கேசல் ஃபர்ஸ்ட் படத்தை முடிச்சு விட்டுருக்காங்களாமா. சோ அது மட்டும் இல்லாம படத்துல மேபி வந்து கடைசியில வந்து இப்போ இன்ஃபினிட்டி கேசல் விழும்போது ஒரு எண்டிங் போட்டு முடிச்சாங்க. சோ அதே மாதிரி டீமான் ஸ்லேயர் படத்துல கடைசி எண்டிங்ல ஏதோ ஒரு முக்கியமான எண்டிங் வச்சு முடிச்சு விட்டுருக்காங்களாமா. சோ அதுவுமே வந்து ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஒரு திங் வேற லெவல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து அந்த மக்கள் கூறுறாங்க. சோ நம்மளுமே இந்த இடத்துல வழக்கம் போல சொல்றதுதான், காத்திருந்து பார்ப்போம் அது மட்டும் தான் ஓகேவா. சோ அதுக்கப்புறம் சில பேர் டவுட் இருக்கும், ப்ரோ ட்ரைலர் எல்லாம் வந்து அனிமேஷன்ஸ் பக்காவா கொடுத்தாங்களே ப்ரோ படத்துல பக்காவா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜப்பான் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க பார்த்த அனிமேலேயே இந்த அனிமே தான் மேபி டீமாஸ்டர் இத்தனை வருஷமா இருக்கு தெரியுமா, அந்த டீமாஸ்டரை விட இன்ஃபினிட்டி கேஸ்டர்ல அனிமேஷன் அதிகமா இருக்குது. இது மாதிரி வந்து இவ்வளோ அனிமேஷன்ஸ் கொட்டி தீத்து போட்ட ஒரு அனிமே பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றானுங்க. ஸோ அதனாலேயே வந்து அனிமேஷன்ஸ்ல பிரச்சனை வராது அப்படின்னு நான் நம்புவேன். ஏன்னா வந்து டெலிகிராம் யூஸ் பண்றானுங்க, டெலிகிராம்ல தேட்டர் பிரிண்ட் போட்டு அது ஹெச்டி மாதிரி தான் இருக்குது, அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குது. ஸோ அட் சேம் டைம்ல நிறைய பேர் டெலிகிராம்ல பாக்குறீங்களா அடி அதெல்லாம் வேணாம், ஐ திங்க் வந்து எல்லாம் வெயிட் பண்ணி தேட்டர்ல போய் பார்ப்போம் ப்ரோ, தேட்டர்ல போய் காசு இல்லை ப்ரோ அப்படின்னா கூட ஸ்டில் பரவாயில்ல, பைரசி பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இப்பயே வந்து கிட்டத்தட்ட 100 சேனலுக்கு மேல டிமாஸ்டர் ஸ்ப்ரெட் பண்ணானுங்களா. ஸோ ஐ திங்க் வந்து இது மாதிரி ஷேர் பண்ணாங்க தெரியுமா, அது மாதிரி சேனல்லாம் முடக்கிட்டானுங்களாமா. ஸோ திங்க் வந்து பேன் பண்ணி தூக்கிட்டானுங்களாமா. ஸோ நீங்களும் வந்து ப்ரோ நான் 2K 3K சேனல் வச்சிருக்கேன், டெலிகிராம் சேனல் வச்சிருக்கேன் ப்ரோ, டிமாஸ்டர் போட்டு பேராக ப்ரோ அப்படி மாதிரி எதாவது யோசிச்சு போட்டு அப்புறம் சேனல் போயிட போதுரா. ஸோ உங்க அண்ணா சொல்றேன், உங்க தம்பியா கேட்டுக்கோங்க ஓகேவா. ஸோ டிமாஸ்டர் பரப்புனா ஒரே நெட் 10K அடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு டிமாஸ்டர் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2K 3K இருக்கிற சேனல்ல அப் வச்சுட்டு போயிடாதீங்க ஓகேவா. ஸோ ஸ்டில் பார்த்துக்கோங்க, செப்டம்பர் 12 நம்ம இந்தியாவில் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதுவுமே வந்து கொல்கத்தா தான் மும்பைலாம் அப்படின்னு சொல்லலை, மேபி இந்தியா ஃபுல்லாகவே சவுத்தில் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத சொல்லிருக்கானுங்க. ஸோ சில இடத்துல 100 ரூபாய் டிக்கெட் இருக்கலாம், சில இடத்துல 150 ரூபாய் டிக்கெட் இருக்கலாம், சில இடத்துல 200 ரூபாய் டிக்கெட் இருக்கலாம், சில இடத்துல 60 ரூபாய் டிக்கெட்டுமே இருக்கலாம். ஸோ நான் பொறுத்தவரையுமே வந்து 60 ரூபாய் டிக்கெட் தான் போகும் ப்ரோ. 60 ரூபாய் டிக்கெட் எங்கே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா மேபி யாராச்சும் டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராம்ல, லொகேஷன் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடுறேன். மேபி அங்கே வந்து எல்லா படத்துக்குமே 60 ரூபாய் டிக்கெட் இருக்குடா. ஸோ ஸ்டில் லொகேஷன் அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுறேன், நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா
அப்படின்னா பார்த்துருவாங்க. மேபி சோழிங்கநல்லூர் ரூட் தெரியல, சோழிங்கநல்லூர் ரூட்ல தான். ஓகேவா? ஸோ மற்றபடி சொல்றது எதுவுமே இல்லை. டீம் மாஸ்டர் ஏகப்பட்ட ரெக்கார்ட்ஸை உடச்சிருக்கு. அந்த ரெக்கார்ட்ஸையும் வந்து ஐ திங்க் இருக்கிற ரெக்கார்ட்ஸையும் உடைக்க போற அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது சொல்றதா உண்மை. ஸோ 3ஆம் நாள் வரையுமே வந்து ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றதும் உண்மைதான். ஸோ இதுக்கு அப்புறமும் 2 படம் வரப்போகுது. அந்த படம் வரும்போது 4 வருஷம் ஆக போகுது அப்படின்றதும் உண்மைதான். ஓகேவா? ஸோ எனிவே யாராச்சும் டீம் மாஸ்டர் ஃபேன்ஸ் யாராச்சும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இது கேட்கலாம் வந்து ஃபீலிங்கா இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ நானுமே மேபி இந்த வீடியோ நல்லா போச்சு, மேபி 1K போச்சு அப்படின்னா நம்ம இது மாதிரி அப்டேட்ஸ், இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அதே சேம் டைம்ல நாளைக்கு அனிமே அப்டேட் இருக்கு, வந்து கலந்துக்கோங்க. நாளைக்கு அனிமே அப்டேட்லயும் கொஞ்சம் முக்கியமானதை பத்தி பேசுவோம். ஸோ எனிவே ஒட்டகேஸ் நாளைக்கு வந்துருங்க. ஓகேவா? அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்படின்னா ஒட்டகேஸ் கடை சதலாமா?